லங்காஸ்ரீ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய முருகன் நளினி தம்பதியினருடைய மகள் ஹரித்ரா அவர்களிடம் ஒரு உருக்கமான நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஹரித்ரா. வணக்கம். எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் முருகன் நளினியோட பொண்ணு ஹரித்ரா பேசுறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப எங்க அப்பாக்காக ரொம்ப குரல் கொடுக்குறீங்கன்னு நான் நியூஸ்ல எல்லாம் பாக்குறேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதுக்கு நன்றி மட்டும் போதாது, இட் மீன்ஸ் a lot. நீங்க பண்றதெல்லாம் நாங்க எப்போ உள்ளவங்க இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரித்ரா, நீங்கள் பிறந்தது சிறைச்சாலையிலிருந்து வந்ததற்கு பிறகு உங்களுடைய பாட்டியின் அரவணைப்பில் இருந்திருக்கிறீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறாங்க? யாருக்கு நீங்க நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்க? எனக்கு என்னோட அப்பாவோட ஃபேமிலி தான் முழுக்க முழுக்க உதவி செய்திருக்காங்க. நான் பிறந்ததுல இருந்து என்னோட அப்பாவுக்கு 3 தம்பிங்க, 4 சகோதரிங்க இருக்காங்க. ஒரு தம்பி சுவிஸ்ல இருக்காங்க, ஒரு தங்கச்சி ஜெர்மன்ல இருக்காங்க, மத்த எல்லாருமே யூகேல தான் இருக்காங்க. அவங்கதான் எனக்கு அம்மா குறைய மேக்சிமம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. நான் இப்ப மெடிசின் படிக்க போறேன். அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பைனான்சியல் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹரித்ரா, இது உங்களுக்கு சற்று கடினமான கேள்வியாக இருக்கும். இத்தனை ஆண்டுகளில் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் எத்தனை முறை சந்தித்துள்ளீர்கள்? அப்பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? நான் அவங்களை இது வரைக்கும் 2 வாட்டி பார்த்திருக்கேங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 12 வயசு. அப்பதான் முதலா பார்த்தேன். ரொம்ப அழுதேன் நிறைய. ரொம்ப அந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அப்ப ரொம்ப சின்ன வயசு, எனக்கு புரியல. லைக் சின்ன வயசுல உன்னோட அம்மா அப்பா எப்படி கொலைகாரங்க அப்படி எல்லாம் ஊர்ல பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் எங்கேயும் வெளியில போக மாட்டேன். போனாலும் யாரு கூடயும் பேச மாட்டேன். அப்படி ஆதரவா இருக்கிறவங்க பேசினா கூட அவங்க அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா அப்படி இருக்காங்கன்னு அன்பா கேட்கறதா நினைச்சு அவங்களும் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினைச்சு எனக்கு அப்பா அம்மா மேல சின்ன வருத்தமா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்க அப்பாட்ட நிறைய கேள்விங்க கேட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க, என்னை இப்படி தனியா விட்டுட்டீங்க, அது இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுதேன். அப்பா அவரால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன ஆறுதல் படுத்தினாங்க. நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவங்க மேல பெரிய மதிப்பும் மரியாதையும், இவ்வளோ அவங்களுக்கு இவ்வளவு கொடுமை நடந்தும் எனக்காக வாழ்றாங்களேன்னு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் என்னோட ஒப்பீனியன் அப்படியே மாறுச்சு. அதற்கு பிறகு அவர்களை நீங்கள் எப்பொழுது சந்தித்தீர்கள்? அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி அவங்கள பார்த்தேன். நான் ஒரு 2 மாசம் வீசால போய் அங்க பார்த்தேன். திருப்பி நான் ஸ்ரீலங்காக்கு போட்டு இந்தியாவிலேயே போய் அவங்களையே பார்த்துட்டு அங்கேயே இருந்து படிக்கலாம்னு ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு ஸ்டூடெண்ட் விசா அவங்க தரல. அதுக்கப்புறம் என்னோட சித்தப்பா என்னை இங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. நான் இப்ப யூகேல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆக நேரடியாக 2 முறை மட்டுமே சந்திச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்குமான தொடர்பு எவ்வாறு இருக்கும்? தொலைபேசியிலாவது பேசியதுண்டா? அவங்க கூட தொலைபேசியில நான் பேசுறது இல்லைங்க. ஆனா வாரம் எங்க அம்மா அப்பா எனக்கு கண்டிப்பா கடிதம் போடுவாங்க. நானும் அவங்களுக்கு கடிதம் போடுவேன். அதுதான். அது தவிர எனக்கு அவங்க கடிதம் பார்க்காட்டி என்னமோ மாறி இருக்கும். கடிதம் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு. அப்பா அடிக்கடி எனக்கு தந்தி எல்லாம் அமைப்பாங்க. ஏதாவது அவசரம்னா நான் கூட அம்மாக்கு கடிதம் போட்டேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்த்துட்டு வழக்கறிஞர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க எப்படி இருக்காங்கன்னு. நான் ஏதாவது சொல்லிவிட்டா அங்க போய் சொல்லுவாங்க. அப்படிதான் எங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு. இது யாருக்கும் எங்களுக்கு கொடுமை நடக்கக்கூடாது. இப்போதுள்ள சூழ்நிலையில் தமிழக முதல்வருக்கு நீங்க இங்கிலாந்தில் இருந்து கொண்டே ஒரு மனு அனுப்பியதா ஊடகங்கள்லாம் செய்து தெரிவிச்சிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்க இங்கிலாந்திலும் தமிழகத்திலும்? தமிழகத்துல இருந்தும் இங்கிலாந்துல இருந்தும் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பா சொன்னா சீமான் மாமா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட அப்பா அம்மாவோட வழக்கறிஞர் அவங்க அடிக்கடி எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நீ பயப்படாதம்மா, அவங்க எல்லாம் உனக்காக இருக்கோம்னு. அதை விட நிறைய பொதுமக்கள் நான் நியூஸ்ல எல்லாம் பாக்குறேங்க, நிறைய அட்வர்டைஸ் பண்றாங்க. வாய்ப்பு நிர்மாணங்கள் நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது. பட் பண்ற எல்லாருக்கும் யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
இங்க யூகேல இருந்து கூட நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. அவங்க எனக்காக என் அப்பா ஒரு உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக செவ்வாய்க்கிழமை இந்தியன் எம்பசிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றதா கூட சொன்னாங்க. ரொம்ப நன்றி நீங்க பண்ற ஹெல்ப்புக்கு. நாங்க என்னைக்கும் நன்றி உள்ளவங்க. நீங்கள் அனுப்பியிருந்த மனு தொடர்பாக தமிழக அரசிடமிருந்தோ முதல்வரிடமிருந்தோ ஏதாவது பதில் கிடைக்கப்பெற்றதா? இல்லைங்க, அவங்க இன்னும் பதிலும் எனக்கு இன்னும் அனுப்பல. பட் கண்டிப்பா அவங்களும் எல்லாரும் அவங்க அம்மான்னு கூப்பிடுறாங்க, நானும் அம்மான்னு கூப்பிடுறேன். எனக்கு கண்டிப்பா கருணை காட்டி எனக்கு கண்டிப்பா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நான் முழு மனசா நம்புறேன். கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு நம்புறேன். ஆனா இது வரைக்கும் ஒண்ணும் வரலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் உங்கள் பெற்றோரிடமிருந்து உங்களுக்கு இறுதியாக கிடைத்த தகவல் என்ன? அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது? உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதத்தில் ஏதாவது அதில் சொல்லப்பட்டிருந்ததா? அவங்க கடிதம் இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தைரியமா இருமா, நாங்க வந்துருவோம், எதுவும் நடக்காது, உங்களுக்காக தான் வாழ்றோம், அப்படி ஒண்ணுமே நடக்காது, கடவுள் உங்களை தனி அனாதையெல்லாம் விட்டுற மாட்டாரு அப்படியெல்லாம் எழுதுறாங்க. என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு எழுதுறாங்களா, அதுல உண்மையிலேயே எழுதுறாங்களான்னு எனக்கு தெரியலங்க. அவங்க கடிதம் ஆறுதல் படுத்துற மாதிரிதான் இருக்கும் இல்லையே, அவங்களோட உணர்ச்சிங்க அது எதுவும் அவங்க அதுல எழுதல. என்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எனக்கு ஒண்ணுமே தெரியல. மனம் தளராதீங்க ஹரிதா. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் நினைப்பது போன்ற நல்ல ஒரு விடயம் இன்னும் சில தினங்களில் நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. இப்பொழுது இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த இறுக்கமான சூழ்நிலையில் நமது லங்காஸ்ரீ எஃப்எம் மூலமாக உலக தமிழ் மக்களுக்கு நீங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கின்றது? உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து ஜெயில பிறந்து எங்க அம்மா அப்பா கூட ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு ஸ்பெண்ட் பண்ணது இல்ல. அது உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாது பெரிய கொடுக்க. இவ்வளவு நாளும் அவங்க எனக்காக அங்கேயாவது இருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க என்ற அந்த சந்தோஷத்துல இருந்துட்டேன். இப்ப அது கூட பறிக்கிறது எந்த வகையிலே நியாயம் இல்லை. அதனால நீங்க எல்லாரும் எனக்காக ஜெயலலிதா அம்மா கிட்டயோ யார்கிட்டயோ எனக்காக குரல் கொடுக்கணும். எங்க அப்பாவுக்கு அந்த 2 மாமாங்களுக்கும் எதுவும் நடக்காம நீங்க எல்லாரும் குரல் கொடுக்கணும், மனு அனுப்பணும், கடவுளை வேண்டிக்கிட்டு எனக்காக பிளீஸ். நான் இங்க எல்லாருக்கும் புரியும் அம்மா அப்பா இல்லாட்டி அது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். அம்மா அப்பா லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்காக பிளீஸ் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமாக ஹரிதா. புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி, உலக தமிழ் மக்கள் அனைவருமே இந்த 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நல்ல ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு சூழலில் இன்றைய தினம் எங்களுடைய லங்காஸ்ரீ எஃப்எம் நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப கிரேட்ஃபுல்லா நான்